கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு 59 SIHS காலனி ரயில்வே மேம்பால பணிகள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு துவங்கப்பட்டுள்ளதால் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். தமிழக முதல்வர் SIHS காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள் துவங்க 29 கோடி நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டதற்கு அப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் இனிப்பு வழங்கி தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர். அப்பகுதியில் வசிக்கும் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி துண்டறிக்கைகள் வழங்கினர். இந்நிகழ்வில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எக்ஸ்-MLA பங்கேற்றார். 2010ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் SIHS காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகளுக்காக சுமார் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதற்குண்டான கட்டுமான பணிகளை அன்றைக்கு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்த இன்றைய கழக தலைவர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தொடங்கி வைத்தார்கள். அந்த பணிகள் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு 2011ஆம் ஆண்டிலிருந்து பார்த்திங்கன்னா 2021ஆம் ஆண்டு வரை அந்த பணிகள் கடந்த 10 ஆண்டு காலமாக கிடப்பிலை போடப்பட்டன, முடங்கி கிடந்தன. சர்வீஸ் சாலை, அதாவது பாலத்தின் இரு பக்கங்களிலும் அணுகுபாதை அமைப்பதற்குண்டான அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கு கடந்த 10 ஆண்டு காலமாக நில உரிமையாளர்களுக்கு பணத்தை கொடுக்காத காரணத்தினால், இழப்பீட்டுத் தொகையை கொடுக்காத காரணத்தினால் 10 வருஷமாக அது கிடப்பில் போடப்பட்டது. தேர்தல் காலகட்டத்திலேயே எங்களது மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தவுடன் பாலப்பணிகளுக்கான அந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கி பாலப்பணிகள் தொடங்கப்படும் என்று சொன்னார்கள். அவரது தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணிகள் கட்டிடங்கள் துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களை கடந்த 1 மாத காலத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய நகர நலச்சங்க நிர்வாகிகள், நில உரிமையாளர்கள், எங்களது பகுதி கழக செயலாளர் அண்ணன் சாமி உள்பட இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் நேரடியாக சந்தித்து வேண்டுகோள் வைத்தோம். அதிகபட்சமாக 2 மாதத்தில் பாலப்பணிகளுக்கு உண்டான அந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும், செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி உறுதிமொழி அளித்தார்கள். ஆனால் 2 மாதத்துக்குள்ளேயே 1 மாதத்திற்குள்ளாகவே இந்த பாலப்பணிகளை தொடங்குவதற்காக இழப்பீட்டுத் தொகையும் கட்டுமான பணிகளுக்காகவும் 29 கோடியே 37,87,910 கோடி ரூபாய் நிதி